ஓம் நமச்சிவாய, ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்து முன்னணி இணையதளம் உருவாக்கிட்டு ஒரு கருத்து போட்டேன். இந்து முன்னணியில் இணைந்த நண்பர்களுக்கு நன்றி. விவேகானந்தர் சொன்னது போல் விழித்திருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். நரிகள்லாம் ஒன்றாயிருச்சு, சிங்கங்கள் நம்ம தனியாக இருக்கோம், நம்ம ஒன்று சேர்ந்தால் நிறைய சாதிக்கலாம், 8 திக்கும் எகிரி அடிக்கலாங்கிற ஒரு கருத்தை முன் வச்சேன். அடுத்த செகண்டே பார்த்தா ஒரு நண்பர், விசிகா கட்சியை சேர்ந்தவர், திருமாவளவன் கட்சியில் ஒரு பெரிய பிரமுகராக இருக்கிறவர் வந்து, இந்து சிங்கங்கள் ஒன்றுமே சேராது, அது ஜாதி வாரியாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுங்க மாற்றி மாற்றி அடித்து செத்து போகுங்க, அதுங்க மதவெறி பிடிச்ச இது கலவரக்காரர்கள், அது இதுன்னு ரொம்ப வன்மமாக பேசினார். நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அள்ளி போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, இவங்க டோட்டலாக நீங்கள் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சார். சரி அப்படின்னு அடுத்து பார்த்தா, நீ இந்துன்னு சொல்கிறல்ல, ஒரு பிராமண பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிடுவியா நீ? அப்புறம் என்ன நீ இந்துன்னு சொல்கிற? நீங்கள் கோயிலுக்கு ஒன்றா தானே போய் கும்பிட்றீங்க, சாமியை கும்பிட்றீங்க, அப்போ நீங்கள் வந்து அந்த பொண்ணை கேட்க வேண்டியது தானே? இது என்னென்னா, நான் இதை என்ன பார்க்குறேன்னா, இது வந்து இன்றைக்கி அவர் திரும்ப என்ன சொன்னாரோ அதை அப்படி கிளிப்புள்ள மாதிரி கேட்குறாங்க. இதில் என்ன வன்மம் இருக்குது, இது எவ்வளோ பெரிய வெறுப்பு அரசியல்னால் அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் ஏற்றுதல்வாக நான் உணர்ந்தேன்னா, நான் ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறுவேன், ஒரு கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் பிஸ்னஸ்லையும் வியாபாரத்துலையும் அடுத்த லெவலுக்கு போனேன்னா நான் உயர்ந்த சமூகத்துக்கு போயிட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி பொருளாதாரம் தான் சமூகம். இதுக்கு போய் நான் ஒரு பிராமின் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி அதுக்குள்ளே நான் வந்து பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை. இது ஒரு மனநோயின்னு தான் நான் பார்க்குறேன். இது அமெரிக்காவில் ரிவர்ஸ் ரேசிசம்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு, அடிமையாக்கிறதுக்கு பண்ணுற ஒரு யுக்தி. அதை வந்து இதை பற்றி நிறையா விஷயம் நம்ம அப்புறமா விவாதிப்போம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. பட் ஆனால் இது ஒரு மனநோய் தான். இவரை கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் பண்ணால் சரியாயிருவார். பட் வந்து இதை வந்து இவரை வந்து எதிர்ப்போ எதுவுமோ பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அடுத்து பார்த்தோன்னா, நான் சொன்னேன் இது மாதிரி எங்கள் இந்து முன்னணியில் ஜாதிலாம் கிடையாது, எங்கள் இதில் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஆனால் உங்கள் பிசிக்காவில் ஒரு சர்டைன் ஜாதி மட்டும்தான் பிரிவு இருக்குது. அது ஏன் நீங்கள் வந்து சமூக நீதினா எல்லா சமூகமும் இருக்கணும்ல. அப்போ உங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு ஜாதியை மட்டும் வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி சமூக நீதியை பேசலாம்? நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசலாம். நீங்கள் உங்கள் இதில் சமூக நீதியை கொண்டு வாங்க, உங்கள் இதில் வந்து பொறுப்பாளர்களும் மற்ற கம்யூனிட்டிலேருந்து போடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் முன் வச்சேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இவர் உடனே அதுக்கு கோவமாயிட்டார். ஏன்னா சுருக்கமாக உங்ககிட்ட என்னடா புழு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். இதுதான் இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா, இது பேர் எமோஷ்னல் ட்ரிகர் நம்ம சைக்காலஜியில். இது நியூரோ சயின்ஸில் நான் வந்து அத்துப்படி இப்போ நம்ம ஒரு கரெக்டான வந்து பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்க, கழுத்தை பிடிக்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டால் நல்ல விவாதம் பண்ணுறவங்க கரெக்டாக பேசுவாங்க, ஆம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறவங்க என்னென்னா, டக்குன்னு நம்ம எதுக்கு கோவப்படுவோம், ஒன்று நம்ம அம்மாவை பேசுகிறது, இல்லை குடும்பத்தை பேசுகிறது, பொண்டாட்டியை பேசுகிறது, அக்காவை பேசுகிறது, இல்லை என்ன இப்போ புழு அப்படின்னு திட்டினார். இதுலேருந்து நம்ம வந்து என்னென்னா, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி அவரை திரும்ப நான் புழுன்னு திட்டேன், புழு 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 குழு 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 அப்படின்னு நம்ம பேசின கான்செப்டை அடிச்சிருவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியில் போகக்கூடாதுங்கிறக்காண்டி தகாத வார்த்தைகளை நம்ம விவாதங்களை தவிர்க்கிறது மிக அருமை. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆன்மீகத்தில் இருக்கப்போ அடுத்தவங்களை தகாத வார்த்தையில் பேசுகிறது நம்மளுக்கே தவறு தான். அடுத்தவங்களை அது ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு விஷயம் நான் அப்புறம் சொல்கிறேன். பட் முடிஞ்சளவு தகாத வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்க, நம்ம பேசிடக்கூடாது. இங்கே நாடார்கள் பற்றி சொல்லியிருக்காரு. நாடார்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அடிமைப்பட்டாங்க, இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அதை தான் நானும் சொன்னேன். நாடார்கள் மாதிரி தான் இருக்கணும். நாடார்கள் வந்து திருவான்கூர் சமஸ்தானத்தினால பாதிக்கப்பட்டவங்க. அதுலேருந்து ஒரு முதல்வர் வர்றாரு, அவங்க வந்து நான் பிராமின் பொண்ணை கட்டுவேன், இந்த பொண்ணை கட்டுவேன்னு என்றைக்குமே அவங்க கேவலமான வன்மம் வெறுப்பரசியல் பண்ணலை. அவங்க முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், தொழில் கல்வி முன்னேற்றம் முன்னேற்றம் இன்றைக்கி அடித்து கிளப்பிட்டாங்க. காமராஜர் ஐயா தான் வந்து அவ்வளோ ஸ்கூல் ஆரம்பித்தார், எல்லாம் பண்ணாங்க, நல்ல விஷயம் நிறையா பண்ணார். இன்றைக்கி வந்து அதை ஃபாலோ பண்ணி யாராவது வெறுப்பரசியல் நாடாரை வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களா? இல்லை நாடார் வந்து பாதிக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு எக்ஸலண்ட் நாடார்கள்லாம். அவங்க யாரையுமே இந்த இதை கல்யாணம் பண்ணுவேன், இந்த இதை பண்ணுவேன்னு குறுகிய மனப்பான்மை அரசியல் பண்ணல. அதை நீங்கள் சொன்னது நல்ல விஷயம். ஸோ நாடார்களில் வந்து உண்மையிலே போற்றக்கூடியவர்கள் தான். அடுத்து நான் இன்னொரு விஷயம் பேசுகிறேன், கெட்ட வார்த்தை தகாத வார்த்தை பேசாதீங்க, கருத்தியெல்லாம் முடிஞ்சால் தீய சொல் பேசி விவாதத்தை அளிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் சொன்னது என்ன அப்படின்னா, எங்கள் இந்து மதத்தில் ஜாதி ஜாதிங்கிற தமிழ் கடவுள் தான் முதல்ல வந்து காதல் திருமணம் பண்ணாரியா. ஸோ அதுவும் பழங்குடியினர். நீ இன்னைக்கு கூப்பிடு, விசிகா கட்சியில் சேர்ந்தவங்க எல்லாம் வந்து மலைவாழ் மக்களை கல்யாணம் பண்ணணும், பழங்குடியினர் கல்யாணம் பண்ணணும், சபதம் ஏறுங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்து மதத்தில் வந்து ஜாதி இருக்குன்னா காதல் திருமணம் பண்ணது யார்? முருகன் தானே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் வந்து தேவாரம், திருவாசகம், திருப்புகள், 12 திருமுறைகளை எடுங்கப்பா. 12 திருமுறைகள் என்ன 3800 பேஜுக்கு மேலே இருக்குது. எடுத்து எதுலையாவது உள்ள ஜாதி இருக்கா சொல்லு. திருமூலர் திருமந்திரம், அகஸ்தியர் அத்தியாயம், 18 சித்தர்கள் எழுதின புக்கு, பதஞ்சலி சூத்ரா, சம்ஸ்கிருத சூத்ரா, எதுலப்பா வந்து ஜாதி இருக்குது? ஸோ வந்து நீ வந்து என்ன அப்படின்னா, எங்கள் புக்கு தமிழ் புக்கில், எங்களோட சமய ஆன்மீக புத்தகங்களில், சிவபுராணத்தில் எதுலேயுமே வந்து ஜாதி ரீதியாக சொல்லவே இல்லை. ஸோ நீ வந்து என்ன பண்ணுவேன், மானுஸ்மிருத்தின்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவேன். ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிலேயர் டிரான்ஸ்லேட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து சொல்லுவேன். இங்கே உள்ள திருக்குறள் தமிழ் புத்தகத்தை சொல்ல மாட்டேன், திருவாசகத்தை சொல்ல மாட்டேன், தேவாரத்தை சொல்ல மாட்டேன், திருப்புகள் சொல்ல மாட்டேன், 12 திருமுறைகளில் எதை பற்றி சொல்ல மாட்டேன், திருவேம்பாவை பற்றி சொல்ல மாட்டேன், அகஸ்தியரை பற்றி சொல்ல மாட்டேன். எதுலேயுமே சொல்லாமல் நீ எங்கிருந்தோ ஒன்று எடுத்துகிட்டு வருவா, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் எங்கள் சமயத்தில், எங்கள் இந்து மதத்தில் எங்கள் கடவுளுக்கும் ஜாதி பார்க்க மாட்டாங்க, எங்கள் ஆன்மீக புத்தகமும் ஜாதி பார்க்காது. சிவபுராணம் தான் எங்களோட முதன்மையான இது, அதில் ஜாதியே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஆணித்தரமாக அதில் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறாரு, கடவுள் மதத்தை நீ ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிற? அவர் தான் எல்லா சக்தியும் படைச்சிருக்காருல்ல, ஏன் நீ மதத்தை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற? மனுஷனால் முடியாது. அப்படி கிடையாது. நம்ம கலாச்சாரம் பண்பாடை காக்க வேண்டியது ஒவ்வொரு இந்துக்களினோட தனிப்பட்ட ஒரு விஷயம். கடவுள் வந்து இதை ஃப்ரீ வில்ங்கிற ஒரு இதில் தான் பிரபஞ்சத்தை உருவாக்கிருக்கு. உன்னை உருவாக்கிட்டேன், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணிக்கணும் தான். ஆனால் சில விஷயங்கள் நம்ம அதர்மமாக போகிறது, நம்ம கலாச்சாரத்தை அழிக்கிறது, நம்ம இனத்தை அழிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. கடவுள் வந்து நம்மளுக்கு சக்தியை தான் கொடுப்பார். அந்த சக்தியை செயல்திறனை மாற்றுறது நம்ம. எல்லாமே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நான் இன்றைக்கி தூங்கிட்டேன்னா, இதுக்குள்ளே ஆங்கிலேய மதங்களும் அரேபியன் மதமும் ஃபுல்லாக இறங்கிடுவான். நம்ம நாட்டிலே அடிமையாக்கிடுவோம். 150 கிறிஸ்தவ நாடுகள் இருக்குது, 57 அரேபியன் நாடுகள் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. இங்கேயும் ஆதிக்கம். பாகிஸ்தான் தனியாக பிரித்தாச்சு, பங்களாதேஷ்னு தனியாக மத ரீதியாக பிரித்தாச்சு. இங்கே இன்னும் ஆதிக்கம் நம்மளுக்கு. இன்னும் நாங்கள் இங்கே தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். நாங்கள் வந்து கடவுள் எங்களை உருவாக்கினாருங்கிறதுக்காண்டி நாங்கள் தூங்கினோம்னா நீங்கள் வந்து மற்ற வேலையில் பண்ணியிருப்பீங்க, அது சரி வராது. அதே மாதிரி திரும்ப சொல்கிறாரு, நீ வந்து இந்துக்களை நலனுக்காக வாங்க, இந்து முன்னிலையில் சேருங்கன்னு எவனாவது சேருவானான்னு பாரு, நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து நம்ம இந்துக்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வைக்கிறார். நீ ஒன்று சேர்ந்து பாரு, உன்னால் முடிஞ்சால் சேர்ந்து பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்துக்களுக்கு வந்து உணர்வு வருங்க. இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நானே உணர்வு இல்லாமல் தான் இருந்தேன். நான் வெளிநாடுகளில் இருந்தேன், சுற்றினேன், வந்தேன். ஸோ வந்து நம்ம வந்து உணர்வு பூர்வமாக எப்போ ஆகுறோன்னா, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறப்பவும், பார்க்குறப்பவும், ஆராய்ச்சி பண்ணுறப்பவும், பாதிக்கப்படுறப்பவும் தான் இதுக்குள்ளே வருவோம். அதுக்கான கால சூழல் இருக்குது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் தான் வரும். எல்லாரும் வரணும்லாம் இல்லை. நாங்கள் விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு 100 பேர் சிங்க குட்டியெல்லாம் இருந்தால் கூட எங்களுக்கு போதும். மற்றவங்க சேர்ந்து வருவாங்க. அடுத்த சிங்கக்குட்டிகள் அவங்கவுங்க நேரங்காலப்படி வந்து சேருவாங்க. இதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து உன் பதிவை யாருமே பார்க்குறதில்ல. நீ எல்லாமே போஸ்ட்டு போடுற, நீனா கிடக்கிற, உன் இதை யாரும் பார்க்குறதில்ல, பாவமாக இருக்குது. இது என்னென்னா, இதுதான் வந்து டாமினேட் பண்ணுறது, கிரிட்டிசிசம்னு சொல்கிறது. நம்மளை வந்து அவமானப்படுத்துறது, நம்ம பண்ணுறதை வந்து கேவலப்படுத்துறது. இப்படி பண்ணால் நம்ம அடுத்து இன்னும் பண்ண மாட்டோம், நம்ம வந்து நம்ம கருத்தியல் ரீதியாக அடுத்து வெளியில் கொண்டு வர மாட்டோம், நம்ம வந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணுற ஒரு யுக்திகளை இதில் பண்ணியிருக்காரு. அருமையான விஷயம். இதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணுறதில்ல. எங்கள் இதில் ஒரு 5 பேர் என் பதிவை பார்த்தா கூட போதும், நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். நான் பண்ணுற வேலையை நான் பண்ணுவேன், இறைவன் மற்ற வேலையை பண்ணுவார், மக்கள் மற்ற வேலையை பண்ணுவாங்க, எங்கள் இந்து சிங்கங்கள் மற்றதை பண்ணும். ஸோ வந்து அதனால் இதை பற்றி கவலைப்படுறது நான் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மெயினாக போனோம்னா, இந்த மானுஸ்மிருதியை வச்சே அடிக்கிறான் இல்லை. இதில் என்ன மெயினான பாயிண்ட்டுன்னு நான் சொல்லிடுறேன். மானுஸ்மிருதியை ஃப்ரெட்ரிச் நிஷே வந்து ஒரு பெரிய வெஸ்டர்னில், மேற்கத்திய நாடுகளில் ஒரு ஃபிலாசபி இல்லை வந்து கலக்குனால்னா இவர் தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு ஞானி, பெரிய ஞானி. பைபிளை மூடுறா, மானுஸ்மிருதியை எடு கையில்,
இதுதான் புக்கு. இந்த மானுஸ்மிருதி தான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு வரும். நீங்கள் அதை படிங்க. நீங்கள் க்ளோஸ் த பைபிள் அண்ட் ஓப்பன் த மானுஸ்மிருதி. It has an affirmation of life, trumping agreeable sensation in life, but that draw law books such as Manu means to permit oneself to get the upper hand, to become perfection, to be ambitious of the highest art of living. இந்த மானுஸ்மிருதி ஒவ்வொருத்தனுக்கு போய் சேரணும். அவன் அடுத்த லெவலுக்கு போயிடுவான். பைபிளை கீழே போயிடா, நீ இதுக்கு போன்னு சொன்னது தான் ஆங்கிலேயர்களுக்கு பிரச்சனை. அதனால தான் என்ன பண்ணுறான்னா இதை வந்து உடனே டிரான்ஸ்லேட் பண்ணுறான். யார்? சார் வில்லியம் ஜோன்ஸுங்கிற ஆங்கிலேயன் 1776. அந்த சிவபுராணம் பண்ணலையா, சம்ஸ்கிருதாவோ எழுதுனது தான் பண்ணலையா, இங்கிலீஷில் பண்ணலையா, பதஞ்சலி சூத்ராவை ஆங்கிலத்தில் பண்ணலையா. இதை தான் முத எடுத்து பண்ணுறான். இதை வந்து ஏன்னா இதை பைபிளோட கம்பேர் பண்ணது அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இதை மாற்றணும்னு சொல்லி தப்பாக எழுதி எல்லாமே இது பண்ணிட்டான். அதுக்கு வந்து என்ன காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாருங்க, இது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து காந்தி வந்து கண்டிப்பாக வந்து இது நல்ல புக்கு தான், அதை எரிக்கக்கூடாது. இந்த பாருங்கள், அப்போஸ் த புக் பர்னிங் லேட்டர் ஸ்டேட் தட் இது அந்த நத்திங் டு இது மானுஸ்கிரிப்டில் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, இது தப்பாக எழுதியிருக்காங்கன்னு இவரே வந்து மகாத்மா காந்தி குறிப்புகள் கொடுத்ததுக்கான எல்லா ப்ரூஃபும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ வந்து இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும், அதில் எந்த மாதிரி தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சார் வில்லியம் ஜோன்ஸுங்கிற ஆங்கிலேயர் தான் பிரச்சனை, அப்படியே மாற்றி விட்டான். இது வந்து என்னென்னா, இங்கே வந்து ஃப்ரெட்ரிக் நீச்சே தாக்குற மாதிரி சொல்லிட்டாருங்க, பைபிளோட சூப்பரான புக்கு, இதுதான் பெஸ்ட் புக்கு, இது நல்ல புக்கு, இதில் வந்து ஜாதியெலாம் இல்லை, ரேங்க் ஆர்டர் இருக்குது. இப்போ மன்னன், தளபதி, அதுக்கு அடுத்த உள்ள தளபதி, அந்த மாதிரி ஆர்டர் ரேங்க் இருக்குது. இது வந்து தப்பே கிடையாது, இது ரொம்ப போற்றக்கூடிய புக்குன்னு சொன்னனால தான் இந்த பிரச்சனை. இதையும் நம்ம வந்து டீல் பண்ணுவோம் ஆக்சுவலாக. பட் ஆனால் நம்மளுக்கு இவங்க சொல்லி தானே மானுஸ்மிருதினே தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தசஷ்டியில் ஏதாவது ஜாதி இருக்காயா, அதை தான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து தேவையில்லாமல் வந்து ஆங்கிலேயர்களோட தூண்டுதலாக வந்து திராவிட கழகமும் பண்ணுச்சு, விசிகாவும் திராவிடர் கழகத்தை பின்பற்றுறாங்க. ஆங்கிலேயர்களோட டீம் தான் அவங்கெல்லாம். இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் சொல்கிறத வந்து கைக்கூலியாக பண்ணுறாங்கங்கிறது இதை விட ப்ரூஃபோடு சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.